அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். நட்சத்திரங்களில் என்ன சொல்லலாம்னா, அனுச நட்சத்திரத்துக்கு ஒரு பெருமை உண்டு. அனுச நட்சத்திரத்துக்கு ஒரு பெருமை உண்டு. அனுசம் என்பது ஒரு புதையல் நட்சத்திரம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு. புதையல் நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் புதையலுக்கு நிகரான ஒரு சொத்து சம்பாத்தியத்தை பண்ணுவான். அவனுடைய வாழ்க்கையில் அது உண்மை அப்படின்பது. அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் என்ன சொல்லணும், பரீட்சித்து பாருங்கள். அனுச நட்சத்திரத்தில் என்ன சொல்லணும்னா கிரகம் இருக்கும். எல்லாரும் நினைப்பீங்க என்ன சொல்லலாம்னா, சந்திரன் இருந்தால் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்த நான் ஓட்டாண்டியாக இருக்கனே அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. சந்திரனை தவிர்த்து ஏன்னா அனுச நட்சத்திரத்தில் போய் சந்திரன் நீசமாகிடுவார். அப்போ அந்த நீசமாகிறதுனால அனுச நட்சத்திரத்தில் என்ன சொன்னான்னா, சூரியனோ செவ்வாயோ புதனோ குரு சுக்கிரன் சனி ராகு கேது, இது எது இருந்தாலும் சரி சந்திரனை தவிர்த்து. ஏன்னா நீங்கள் கேட்கறது அடுத்து அனுச நட்சத்திரத்தில் நான் பிறந்திருக்கிறேன் நம்பலாம். அனுச நட்சத்திரத்தில் பிறப்பதை விட அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து பிறப்பவன் தான் பெரிய யோகவான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இது ஜோதிட சாஸ்திரத்தில் புதையல் போன்ற ஒரு செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவதனால இந்த அனுச நட்சத்திரத்து ஓடுகின்ற அன்று கால பைரவர் என்ன சொன்னான்னா சொர்ண பைரவராக இருப்பார். எல்லா மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அஷ்டமி அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கூட்டமாக போய் உட்காந்துருப்பீங்க. எதுக்கு தெரியுமா? சம்பாத்தியத்தை வாங்குறது. தேய்பிரை அஷ்டமியில் போய் தடியங்காயில் விளக்கு போட்டு நிறைய ஏகப்பட்ட விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு உட்காந்துட்டு ஒரே அமர்க்களமாக இருக்கும். காலபைரவரே திணறி போவார். ஆனால் அனுச நட்சத்திரத்தில் போய் ஓடுற அன்னைக்கு யாருமே கும்பிடுறதுக்கு ஆள் இருக்காது. அந்த ஆள் கேட்பார், இன்றைக்கி தரடா நான் கொடுக்கறதுக்கு தங்கத்தை எல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், எவனும் கும்பிட வர மாட்டேங்கானே அப்படிம்பார். மக்களுக்கு நாம் எப்பயுமே ஒரு வெள்ளாட்டு மந்தம் மாதிரி, செம்மறியாட்டு மந்தம் மாதிரி அப்படியே ஒரு ஆடு தாவி குதிச்சோடனே திரும்ப தாவி குதிச்சுட்டே போயிட்டே இருப்போமே தவிர எதில் போய் எதை செய்ய வேண்டும் என்று தெரியாது. அப்போ அனுச நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது எந்த ஒரு மனிதன் விரதம் இருக்கணும். விரதம் இருந்து காலையில் குளிச்சு முடித்து ஒரு டீ குடிச்சுக்கலாம். மதியம் ரொம்ப சோர்வாக இருந்தாலும் ஒரு ஜூஸ் குடிச்சுக்கலாம். 4 மணிக்கு மேலே சமையல் பண்ணி வீட்டில் வைக்க சொல்லிட்டு என்ன சொன்னால், 4 மணிக்கு மேலே என்ன சொன்னான்னா அவர் சாட்சாத் சொர்ண பைரவராக இருப்பார். சொர்ணம் என்று சொன்னால் தங்கமாக இருப்பார், தங்கமான பைரவராக இருப்பார். அப்போ போய் என்ன சொன்னான்னா சம்மங்கி மாலை வாங்கி போடுங்க. மற்ற மாலைகளை விட சம்மங்கி என்பது அது அற்புதமாக இருக்கும். சம்மங்கி மாலை வாங்கி போட்டு 2 தீபங்களை என்ன சொன்னான்னா நெய் தீபங்களை ஏற்றி விட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். ஐயரை கூப்பிட்டு அர்ச்சனை பண்ணி நீட்டாக அதுக்கு பிறகு வீட்டுக்கு என்ன சொல்லலாம்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு விரதம் விடுங்க. இதை எந்த ஒரு மனிதன் அனுச நட்சத்திரம் வருகின்ற அன்று அனுச நட்சத்திரம் வருகின்ற அன்று ஒரு மனிதன் ரெகுலராக என்ன சொல்கிறான்னா அவன் விரதம் இருக்கிறான். யார் வேணாலும் விரதம் இருக்கலாம். அனுச நட்சத்திரத்து அன்னைக்கு விரதம் இருந்து தொடர்ச்சியாக நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால், எல்லோரும் லாட்ரி டிக்கெட் வாங்கி யோகம் அடிக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா, அவர்களுக்கு இது சாதகமான பலனை தரும். அனுச நட்சத்திரத்தில் விரதம் இருந்து இந்த நடைமுறையை கடைப்பிடிச்சான். ஏன்னா அன்றைக்கி அவர் சொர்ண பைரவராக இருப்பார். இதை எல்லாரும் நடைமுறைப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதனால் அனுச நட்சத்திரத்தன்று விரதம் இருப்பது புதையல் யோகத்தை கொடுக்கும். புதையல் இப்போதைக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. புதையல் கிடைக்காது. புதையலுக்கு ஈக்குவலான ஒரு செல்வத்தை கொடுக்க செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் என்ன சொல்லணும்னா பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது அனுச நட்சத்திரத்தோடைய ஒரு அற்புதமான சூத்திரம். அதற்கடுத்து என்ன சொன்னோன்னா சுவாதி என்று சொன்னால் ஜோதின்னு அர்த்தம். சுவாதி என்று சொன்னால் ஜோதின்னு அர்த்தம்.
அனுசத்திற்கு எப்படி புதையல் யோகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதோ, சுவாதி நட்சத்திரத்திற்கு என்ன சொன்னா ஆயில் பங்க தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி இருக்கு. ஆயில் பங்க தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் சுவாதி நட்சத்திரத்துக்கு. எப்படி அப்படின்னா, சுவாதி நட்சத்திரத்தில் தான் சனீஸ்வர பகவான் உச்சமாவார். அப்போ எந்த ஒரு மனிதன் ஆயுள் தோஷத்தில் வர்க்கத்தில் இளம் வயதில் இறந்து விடுகிறார்கள், பிரச்சனைகளோடு இறந்து விடுகிறார்கள், சின்ன வயசுலே குழந்தைகளை விட்டு இறக்கிற தோஷம் உடையவர்கள், உங்களுக்கு என்ன சொன்னால் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க, அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க, புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க, சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன செய்யணும்னா, சுவாதி நட்சத்திரத்து அன்னைக்கு விரதம் இருக்கணும். சுவாதி நட்சத்திரத்து அன்னைக்கு விரதம் இருந்து என்ன செய்யணும், காலையில் நீங்கள் என்ன செய்யணும், கிறிஸ்மஸ் பழம் இருக்கு இல்லையா, கிறிஸ்மஸ் பழம் 17 கிறிஸ்மஸ் பழம். கிறிஸ்மஸ் பழம் என்பது உலர் திராட்சை என்று பெயர். அப்போ இந்த 17 உலர் திராட்சைகளை ஒரு சின்ன தட்டில் காகத்திற்கு வைக்கணும். சாப்பிடுமா சார் அப்படின்னா சாப்பிடும். அப்போ உலர் திராட்சையை காகத்திற்கு வைக்கும்போது அது எடுத்துரும். அப்போ எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஆயுள் பங்க தோஷங்கள் போக வேண்டும், இளம் வயது மரணங்கள் நடக்கக்கூடாது, யமபயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால், வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவர் அல்லது குடும்ப தலைவி சுவாதி நட்சத்திரத்தண்டு விரதம் இருந்து காலையில் என்ன சொன்னான்னா காகத்திற்கு உலர் திராட்சை பழத்தை என்ன சொன்னானோ ஒரு 17 எண்ணிக்கையில் வச்சு, அது மட்டும் வச்சா போதும், வச்சா எடுத்துடும். அது எடுக்கும். சுவாதி நட்சத்திரம் அன்று என்ன சொன்னான்னா நீங்கள் உலர் திராட்சை பழங்களை வைத்து அழகாக பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆயுள் பங்க தோஷம். அப்போ சுவாதி நட்சத்திரத்தை அன்றைக்கி விரதம் இருக்கணும். சாயந்தரம் என்ன சொன்னான்னா ஒரு 4 மணிக்கு மேலே சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு போய் என்ன சொன்னான்னா சனீஸ்வர பகவானை என்ன செய்யணும், சனீஸ்வர பகவானுக்கு ஒரு மாலை வாங்கி, தனியாக இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு, காலபைரவருக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு, அவருக்கு சனீஸ்வர பகவானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம், இவருக்கு என்ன சொன்னான்னா 2 நெய் தீபம் போட்டு, அவருக்கு ஒரு மாலை இவருக்கு ஒரு மாலை போட்டு, அவர்கிட்டையும் போய் ஒரு அர்ச்சனை பண்ணணும், உங்கள் பேருக்கு இவர்கிட்டையும் போய் ஒரு அர்ச்சனை பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் போய் என்ன சொன்னால் அழகாக தலைவாழை இலை போட்டு நல்லா வடபாயாசத்தோடு சாப்பிடுங்க. சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு என்ன சொன்னான்னா, முடிந்தவரை எந்த ஒரு மனிதனும் என்ன சொன்னான்னா உலர் திராட்சை தானம் பண்ணுவது. இந்த உலர் திராட்சை தானம் பண்ண என்ன சொன்னா தொழில் விருத்தியாக ஓடும். சும்மானாலும் இப்போல்லாம் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் என்ன சொன்னான்னா எது கிடைக்குது, இது பாக்கெட்டில் கிடைக்குது. யாராவது என்ன சொன்னான்னா எப்படி நீங்கள் இதை கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொன்னான்னா, இந்த தெருக்கூட்டும் சுகாதார பணியாளர் பெண்கள் கூட்டிகிட்டு வருவாங்க. அவனை கூட்டிகிட்டு வரும்போது 10 ரூபாய் கையில் கொடுத்து என்ன சொன்ன இந்த கிறிஸ்மஸ் பழத்தை வச்சுக்கிடுங்க அப்படின்னோம்னா எல்லாருமே வாங்கிக்கிடுவாங்க. அப்போ நம்மளுடைய கர்மாக்களை அழிப்பதற்கு நம்மளுடைய சாஸ்திரத்தில் நட்சத்திரங்களும் நட்சத்திரங்களுக்கு உண்டான அந்த பரிகார பொருள்களும் சொல்லப்பட்டுள்ளது. அப்போ சுவாதி நட்சத்திரத்தன்று எந்த ஒரு மனிதன் வழக்கமாக ஒரு 100 கிராம் என்ன சொன்னான்னா கிறிஸ்மஸ் பழம் தானம் பண்ணிக்கிறானோ, அன்றைய நாளில் விரதம் இருந்து என்ன சொன்னான்னா சனீஸ்வர பகவானையும் காலபைரவரையும் வழிபாடு செய்கிறானோ, அவர்கள் வீட்டில் என்ன சொன்னால் பூரண ஆயுள் உடையவர்களாக இறப்பார்கள். பூரண ஆயுள்னால் 80 வயசுக்கு மேலே தான். அப்படி எந்த ஒரு மனிதன் செய்கிறானோ அவன் சீரும் சிறப்புமாக வாழ்வான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இது யமனை என்ன சொன்னான்னா யமனை யோசித்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு பழம்தான் இந்த பழம். அதனால் எப்பயும் ஒரு மனிதன் பொருளாதார வளர்ச்சியோடு வாழ்வதற்கு
சுவாதி நட்சத்திரத்தை இந்த அனுச நட்சத்திரத்தில் விரதம் இருந்துருங்க. அந்த 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 பொருளாதாரத்தை என்ன சொன்னோன்னா நம்ம தக்க வைத்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு விரதம் இருங்க. ஏன்னா மனித வாழ்க்கையில் இந்த 2 விஷயத்தை ஒரு மனிதன் நிரந்தரமாக கடைபிடித்தான் என்று சொன்னாலே பொருளாதாரமும் வளரும், ஆயுளும் வளரும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் அப்படின்னு சொல்லி பாட்டு படித்த மாதிரி ஆயுளும் வளரணும், பொருளாதாரம் வளரணும். ஆயுள் மட்டும் இருந்து பொருளாதாரத்துக்கு திண்டாடக்கூடாது. பொருளாதாரம் மட்டும் இருந்து ஆயுள் போயிருமோங்கிற பயம் இருக்கக்கூடாது. எப்பயுமே அனுசம் ஒரு சூப்பரான நட்சத்திரம், சுவாதி ஒரு பெருமைப்படக்கூடிய நட்சத்திரம். இதில் ஒரு கிரகம் இருந்தால் அவர்கள் யோகசாலிகள் என்பது அதை தெரிஞ்சவர்கள் தான். எனக்கெல்லாம் 2 அனுசத்துலேயும் கிரகம் இருக்குது, சுவாதிலையும் கிரகம் இருக்குது. ஆனால் அது அறிவையும் ஒரு பெரிய பெருமையும் கொடுக்கும். பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிர ஆகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.